இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இயேசுவின் கேள்வியும் பேதுருவின் பதிலும். என்னத்தான் அந்த கேள்வி பதில் எதுவாக இருந்தது என்று நம்மையே சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் இந்த கேள்வியும் பதிலும் அமைகிறது. வாங்க வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, 3 முறை திரும்ப திரும்ப கேட்டாலும் தன் நிலைப்பாட்டை இன்றைய நற்செய்தியில் மாற்றிக்கொள்ளாத புனித பேதுரு, இயேசு காவலர்களால் இழுத்து செல்லப்பட்ட போது திரும்ப திரும்ப கேட்டும் இயேசுவை அவருக்கு தெரியாது என்று மறுதலித்து விட்டார். அந்த மறுதலிப்புக்கு ஈடாகவே 3 முறை கேட்டு பேதுருவை உறுதி செய்கிறார் இயேசு. என்ன அந்த 3 முறை? நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற அந்த கேள்வி. பேதுருவின் அழகான பதில், உமக்கே எல்லாம் தெரியுமே ஆண்டவர் என்று. அந்த கல்வாரி நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது, நீயும் அவர்களில் ஒருவன் தானே என்று சொன்ன பொழுது, எனக்கு தெரியாது, அந்த ஆளை எனக்கு தெரியாது, அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலித்து ஓடி சென்ற பேதுருவுக்கு திருச்சபையே கட்டி எழுக்கும் அந்த வல்லமை கொடுக்க காரணம் தான் என்ன? சற்று ஆழமாக சிந்திக்கலாம் வார்த்தையை. எதற்காக இந்த உறுதிப்படுத்துதல் என்றால், திரு அவையை வழிநடத்தும் முக்கிய பொறுப்பை புனித பேதுருவிடம் வழங்குவதற்காக தனக்கு ஆபத்து வரும் நிலையில் இயேசுவை மறுதலிக்கும் அளவுக்கு பேதுருவின் மனம் ஊசலாடியது போல திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பில் ஊசலாடிவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இயேசு பேதுருவை 3 முறை உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்குகிறார், வினவுகிறார். பேதுரு 3 முறை மறுதலித்தாலும் இயேசுவை மீண்டும் அவரிடம் நம்பிக்கை வைத்து நாம் முழுமையாக அதை பார்க்கிறோம். புனித பேதுரு முதல் திருத்தந்தை என்ற முறையில் திருச்சபையை வழிநடத்தியது விதம் இயேசு பேதுரு மீது வைத்த நம்பிக்கையை வீண் போகவில்லை என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். வரலாறு அழகாக சொல்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு வல்லவரை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக தன் தவறை உணர்ந்து மனம் வருந்திய நல்லவரையே தேர்ந்தெடுத்துகிறார். இன்றைய உலகில் தேவைப்படுபவர்கள் வல்லவர்கள் அல்ல, மாறாக நல்லவர்கள் தான். சற்று நிதானித்து வாழ்க்கையை நகர்த்துங்கள். இன்று சாதாரண படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் பெரிய தவறுகளை செய்வதில்லை, மாறாக படித்த அறிவியல் மேதாவிகள் என்று சொல்லிக்கொண்டு தான் பெரிய பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சற்று யோசித்து தான் பார்க்க வேண்டும் அன்புமிக்கவர்களை. இந்த சமுதாயத்தை அறிவில் வல்லவர்களை விட நெறியில் நல்லவர்கள் தேவைப்படுகிறார்கள். பணத்தில் வல்லவர்களை விட குணத்தில் நல்லவர்கள் தேவைப்படுகிறார்கள். வேகத்தில் வல்லவர்களை விட விவேகத்தில் நல்லவர்கள் தேவைப்படுகிறார்கள். சிகரத்தை தொடும் வல்லவர்களை விட சிரமத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்லவர்கள் தேவைப்படுகிறார்கள். பல பொறுப்புகளில் அமர்வுடைய வல்லவர்களாய் இருப்பதை காட்டிலும் நல்லவர்களாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. இதை பல பொறுப்புகளில் இருக்கின்ற நாம் சற்று உணர்ந்து சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்று உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மீதும் நம்பிக்கை வைக்கிறார். அவரது உயிர்ப்புக்கு சிறந்த சாட்சிகளாக நாம் இருப்போம் என்பதில் நம்மேல் நம்பிக்கை வைக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு உகந்தவராய் நமது எண்ணங்கள், மனநிலைகள், செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்த்து அவருக்கு என்றும் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஏனென்றால் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு சிறந்த பதில், இதோ ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் என்று சரணாகதியாக அடைந்த பேதுருவை போல அனைத்தும் அறிந்த அகிலத்தை படைத்த இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து என்றென்றும் எல்லாம் நமது வாழ்க்கையில் அவர் என்று உறுதிப்பாட்டோடு வாழ்வது ஆசிர் என்று நமக்கு ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் அகந்தை என்ற உணர்வுகள் முழுமையாக அகற்றப்பட்டு அன்பிலும் சமாதானத்தில் நிலைத்திருந்து உமது பிள்ளைகள் என்ற உடன்பாட்டோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.